புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் அனைவருமே இன்றைக்கி வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்து இருக்காங்க. எதற்காக இந்த போராட்டம்? தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை அரசு ஊழியர்கள், அரசு நல்ல சம்பளம் கொடுக்குது, அரசு நல்ல அரசாங்கம் இருக்குது, திராவிட மாடல் அரசாங்கம் புது புது திட்டங்கள் கொண்டு வருது. குறிப்பாக சொல்லப்போனால் அரசு ஊழியருக்காண்டி திராவிட மாடல் அரசாங்கம் தினந்தோறும் உழைத்து கொண்டு இருக்குது. அப்புறம் எதற்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தோட போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி, அவர்களுக்கான ஓய்வூதியம் கொடுக்க சொல்லி, அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி பல போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வந்தாங்க. அதாவது இந்த போராட்டங்கிறது இந்த ஒரு மாதத்தில் ஏற்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. இதற்கு முன்னாடி அந்த போக்குவரத்து துறையில் இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இருக்காங்க. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு பேரணி வேற நடத்தினாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அங்கே பேசும்பொழுது அரசுக்கு பலவிதமான கோரிக்கை வைத்தாங்க. ஏன்னா அரசாங்கத்திற்காண்டி 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் உழைத்த, மக்களை பாதுகாப்பாக பயணம் செய்ய அழைத்துட்டு போன நடத்துனர், ஓட்டுநர் இவர்கள் எல்லாரும் ஓய்வூதியம் கொடுக்காம, அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கொடுக்காம அவர்களை வஞ்சிப்பது மிக தவறான ஒன்று. ஒரு அரசாங்கத்துக்காண்டி உழைத்த ஊழியர்களை இன்னைக்கு ரோட்டில் நின்று போராட விடுவது ஒரு அரசாங்கத்திற்கு நல்ல செயலா, நல்ல திட்டமா? இது பெரிய நிர்வாக தோல்வி கிடையாதான்னு சொல்லி அண்ணன் சீமான் பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக அந்த ஓராண்டு காலமே வரப்போகிறது. இன்னும் அவருடைய கோரிக்கை நிறைவு செய்யப்படலை. ஆனாலும் இப்போதைக்கு வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அதே போராட்டத்தை கையில் எடுத்து இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக தோல்வியை சந்தித்து இருப்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் சொல்லணும். ஏற்கனவே திமுகவுடைய அரசாங்கத்திலையும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தொடர்ச்சியான அரசு ஊழியர்கள் போராடி கொண்டு இருந்தாங்க. ஒரு அரசாங்கத்திற்காக உழைக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அரசாங்கம் அந்த ஊழியருக்காக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கு? ஒன்றுமே கொண்டு வரலன்னு தானே அர்த்தம். அவருடைய கோரிக்கையை இங்கே பரிசீலிக்கலன்னு தானே அர்த்தம். எத்தனையோ தனியார் நிறுவனங்களை கொண்டாந்து முதலீடு பண்ண வைக்கிறீங்க. உலகமே வியக்கக்கூடிய அளவில் பல முன்னணி நிறுவனங்கள் வருதுன்னு சொல்கிறீங்க. அதற்கெல்லாம் வாய்த்த விடால் விடக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அரசுக்காக உழைக்கக்கூடிய ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவது நியாயமா இல்லையா? அப்போ சரிவர வேலைக்கு வர மாட்டா. அப்போ அந்த துறைங்கிறது எப்படி திறம்பட செயல்படும்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நிதி ஆதாரமாக இருக்கக்கூடியதில் போக்குவரத்து துறையும் ஒன்று. ஆனால் அந்த போக்குவரத்து துறை நட்டத்தில் ஓடுது. தனியாரை விட அதிகமான பேருந்துகள் இருக்குது, அதிகமான மக்கள் பயணம் செய்கிறாங்க. ஆனாலும் போக்குவரத்து துறை நட்டத்திலே ஓடுது. அப்படின்னா என்ன காரணம்? நிர்வாக தோல்வி. அது அதிமுக அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் முதல்ல ஒழுங்காக இருக்குதா? பேருந்துகள் அந்த மக்கள் போகக்கூடிய இடத்துக்கு சரியாக பயணப்படுதான்னு கேட்டால் கிடையாது. 3 பேருந்து வர வேண்டிய இடத்துல ஒரு பேருந்து வருது. தினந்தோறும் பேருந்துலேயே பயணிக்கக்கூடிய நமக்கு இது சம்மந்தமாக காணொலி போடணும் ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதற்கான நேரம் கிடைக்கல, அதுக்கான சூழல் அமையல. இன்றைக்கி அதற்கான சூழல் அமைந்து இருக்குது. அதனால் இதை பற்றி பேசணும் முடிவு எடுத்தாச்சு. இந்த பேருந்தில் கூடிய மக்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா, இந்த நேரத்தில் அதிகமான மக்கள் பயணப்படுறாங்கன்னு தெரியுதுல்ல, கூடுதலாக ஒரு பேருந்து விட்டால் என்ன? இதுதான் கேள்வி. அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர் சொல்கிறாங்க, ஓட்டுநர் சொல்கிறாங்க, கூட ஒரு பேருந்து விடுங்கன்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு. ஆனால் பேருந்து விடுவதாகவே கிடையாது. அப்படி ஒருவேளை அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த பேருந்தும் மிக பாடாதியாக கேவலமாக இருக்குது. ஒருவேளை சிறப்பு பேருந்துன்னு சொல்லி யாராவது அனுப்பப்பட்டாலும் அந்த பேருந்து கேவலமாக இருக்குது. நாய் கூட உட்காந்து போகாதுங்க அந்த பேருந்தில், அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு சுத்தம் கிடையாது, ஒரு இருக்கை கிடையாது. அந்த பேருந்தில் உட்காந்து போனால் நம்ம பாதுகாப்பாக போய் சேருவோமாங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்தளவுக்கு படுமோசமாக இருக்குது எங்களை போன்ற சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த பகுதியில் இயக்கக்கூடிய பேருந்துகளோட நிலைமையெல்லாம். இதில் என்ன கூத்து அப்படின்னா, டவுன் பஸ்ஸுன்னு சொல்லக்கூடியதில் பேருந்தும் மோசமாக இருக்கும், அந்த பேருந்தில் போகிற பாதையும் மோசமாக இருக்கும், அதை ஓட்டிட்டு வர ஓட்டுநர், நடத்துனரும் மோசமாக தான் இருப்பாங்க. வேறு வழி கிடையாது. அவர்களே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த பேருந்தை எங்களை விட்டால் வேறு யாராலையும் ஓட்ட முடியாது. அதாவது இந்த ஸ்டேரிங்கு எந்த பக்கம் போகும்னு எங்களுக்கு தான் தெரியும், இந்த கியர் எப்படி போட்டால் போகுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், எந்த ரோட்டில் எப்படி ஓட்டணும், எந்த ரோட்டில் எப்படி போகணும், இது எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கோபப்பட்டாலும் ஏன் இவ்வளோ மெதுவாக போகிறீங்கன்னு, வேறு வழியே கிடையாது, இந்த பேருந்து இதுக்கு மேலே போகாதுன்னு அவனே சொல்கிறான். அந்த அளவுக்கு கவலைக்கிடமாக தமிழ்நாட்டுடைய பேருந்துங்கிறது இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இருக்கைகள் கிடையாது. அதற்கு உதாரணத்துக்கு நானே புகைப்படம் எடுத்துருக்கிறேன், அதே இதில் கூட நான் பதிவு செய்கிறேன். பேருந்தில் இருக்கைகள் கிடையாது. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு அருகில் பேருந்து இருக்கை கிடையாது, அதற்கு பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. நடுவில் என்ன இருக்குது? பட்டாப்பு. நடுவில் என்ன இருக்குது? இந்த புறம்போக்கு நிலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி புறம்போக்கு இடம், யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். வேறு வழி இல்லாமல் நிற்க முடியாமல் ஒரு முதியவர் என்ன பண்ணுறாரு? அந்த இரும்பில் உட்காந்துக்கிட்டு பயணப்படுறாங்க. இதெல்லாம் நான் கண்கூட நேராக பார்த்தது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேருந்துகள் இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு பாதுகாப்பு கிடையாது, அந்த பேருந்தில் போனால் ஒரு நிம்மதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு தான் எங்களை போன்ற மாவட்டத்தில், குறிப்பாக தென் மாவட்ட பகுதியில் நிறையா பேருந்துகள் இந்த மாதிரி இருக்குது, நிறையா பார்க்க முடியும். பேருந்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதணுன்னாவே கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு எழுதலாம். அந்தளவுக்கு லட்சணம், அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. சரி, பேருந்து தான் அப்படி இருக்குது, பயணப்படுற மக்கள் நாங்கள் தான் இவ்வளோ தூரம் துன்பப்படுறோம், துயரப்படுறோம்னு பார்த்தா
அதில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு துன்பம் நடக்குது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் அரசுன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது? இது சம்மந்தமாக தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன தெரிய வருதுன்னா, போக்குவரத்து துறையில் வேலைக்கான ஆட்களே எடுக்கலை. வேலை பற்றாக்குறை, அதாவது ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது நிறையா இருக்குது. புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுத்தால் தானே இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளை எல்லா பேருந்துகளையும் நம்மளால் இயக்க முடியும், சரிவர செயல்பட முடியும். ஆனால் பேருந்துகளுக்கான ஆட்கள் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, அவர்களுக்கான ஊதியம் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டுக்கிட்ட நிதி கிடையாது, அவர்கள்ட்ட ஓய்வூதியம் கொடுப்பதற்கு அவர்கள்ட்ட நிதி கிடையாது, அவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு கொடுப்பதற்கான நிதி கிடையாது. ஆனால் சென்னையில் பேனாசிலை வைப்பதற்கு நிதி இருக்கும், கலைஞர் நூற்றாண்டு விழாவில் மருத்துவமனை தொடங்குவதற்கு நிதி இருக்கும், ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுவதற்கு நிதி இருக்கும், அதே மாதிரி 450 கோடியில் ஃபிலிம் சிட்டி உருவாக்குவதற்கு நிதி இருக்கும், இன்னும் எண்ணற்ற நிதியிலெல்லாம் கலைஞர் நூற்றாண்டு பேரில் உருவாக்குவதற்கு நிதி இருக்கும். அதனால் நாங்களே என்ன கேள்வி வைக்கிறோம்னா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்துன்னு கூட ஒரு 5000 பேருந்தை வாங்கி விடுங்க, கலைஞர் நூற்றாண்டு ஓய்வூதிய திட்டம் கூட பேரை வச்சுக்குங்க, தயவு செஞ்சு அவருக்கான ஓய்வூதியத்தை கொடுங்க, அகவிலைப்படி உயர்வை கொடுங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட நிதி கிடையாது, ஆனால் மற்றதற்கெல்லாம் நிதி இருக்கும், அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு மட்டும் நிதி இருக்காது. வேலைக்கான ஆட்கள் கிடையாமல் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவில் படு மோசமான நிலைக்கு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியுது. தமிழ்நாட்டில் வேலைக்கு பற்றாக்குறையா, ஓட்டுநர்களுக்கு பஞ்சமா, நடத்துனர்களுக்கு பஞ்சமா? இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அதிகமான நாடுகளில் ஓட்டுநர்களாக வேலை பார்ப்பது யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஒரு 10 வாகனம் இருக்குதுன்னா அதில் ஒரு 6-7 வாகனத்திலாவது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஓட்டுநர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வெளிநாட்டிலே வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு திறம்பட செயல்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் ஓட்டுநர்களாக வேலை செய்வதற்கும் நடத்துனராக வேலை செய்வதற்கும் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறையில் வேலை பார்ப்பதற்கும் அவர்கள் ஒன்றும் வராமலாம் கிடையாது. அவர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் அதற்கு வேலை கொடுப்பதற்கு தயாராக கிடையாது, ஏன்னா நிதி கிடையாதுல்ல. அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான சில நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான வேலைகள் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஏன் கொடுத்துட்டு போக, தனியார் வரக்கூடிய அவன் முடிவு செஞ்சுட்டு போட்டோம், அவன் கொடுத்துட்டு போட்டோம், நமக்கு அந்த திட்டத்திலேருந்து கமிஷன் மட்டும் வந்தால் போதும், நம்ம நிர்வாகம் மட்டும் பண்ணால் போதும், அதை மேம்போக்காக பார்த்துக்கிட்டா போதும், அதற்கான ஒட்டுமொத்த நடவடிக்கையும் தனியார் பார்த்து கொள்ளும். ஏற்கனவே தனியாராக இருந்ததை அரசு கையகப்படுத்துச்சுன்னு இவர்களை தான் இத்தனை நாட்களாக பேசிக்கிட்டு வராங்க. இன்றைக்கி அதே அரசில் உள்ளதை தனியார் படுத்திட்டு மறுபடியும் பழைய நிலைக்கே வர சொல்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருந்துக்கலாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுடைய நிர்வாக தோல்விங்கிறது படு மோசமாக எல்லா துறையிலையும் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு தான் இருக்குது. இது மட்டுமா, எத்தனையோ போராட்டம் அரசு துறையில் நடக்குது. செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், துப்புரவு பணியாளர் போராட்டம், துப்புரவு பொறியாளர்கள் கூட போராடக்கூடிய நிலைக்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வஞ்சிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. போராட முடியாமல் எத்தனையோ நிறுவனங்கள், அரசு ஊழியர்கள் இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரும் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இலங்கையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட படு மோசமான போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். ஆனால் மக்கள் ஏதோ ஒரு நிலையில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியமும் தன்னோட குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வறுமையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவனவன் பொறுமை காத்து கொண்டு தன்னோட வேலைகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடுங்கிற அரசாங்கம் காலாவதி ஆகிடுச்சுங்கிறத ஒட்டுமொத்த உலக நாடுகளும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு படு மோசமான நிலையில தான் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு அரசாங்கம், அரசு ஊழியர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை நிறைவு செய்யலை, ஒருவேளை அவங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது மக்களுக்கு பெரிய பாதிப்பாக ஏற்படும். எதனால் அப்படின்னா, இப்போ பொங்கல் பண்டிகை வருது, அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அரசு போக்குவரத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் எவ்வளோ பெரிய துன்பத்திற்கு ஆளாவாங்க. இதன் மூலிமா தனியார் நிறுவனங்கள், தனியார் பேருந்துகள் அதிகமான கூட்டம் அதிகமாகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதிகமான விலை நிர்ணயம் செய்யப்படும். அப்போ மக்கள் பண்டிகை காலத்தில் போகிறவங்களுக்கு பெரிய நெருக்கடி உருவாகும். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் இதற்கு சமரசம் செய்யணும், இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றணும், எதனா ஒரு முயற்சி எடுத்திருந்தா சரின்னு சொல்லலாம். ஆனால் எடுத்த எல்லா பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் முடியுதுன்னா கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக கிடையாதுன்னா. அவங்க ஒன்றும் அவ்வளவு அதிகமாக கேட்கல, ஓய்வு ஊதியத்தை கொடுங்க, ஊதியத்தில் உயர்வு கொடுங்க, இதுதான் அவங்க வந்து கேட்குறது. ஆனால் அதை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக கிடையாது. கேட்டால் நிதி கிடையாது, நிதி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய பேரிலும் நிதி இருக்கும். ஆனால் அந்த பெயரை கொண்டவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த மாநிலத்தில் மட்டும் நிதி இருக்காது. இது தமிழ்நாட்டுடைய நிலைமைங்கிறத பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து பல அரசியல் கட்சிகள் தான் போராட்டம் பண்ணிக்கிடுச்சு. இன்றைக்கி அரசு ஊழியர்களே போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஆட்சி தோல்வியில் போய் முடிந்திருக்குது, நிர்வாகம் தோல்வியில் போய் முடிந்திருக்குது. திமுக, அதிமுக எவர் இந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இங்கே அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவு செய்யப்படாது, இங்கே அரசு துறைகள் லாபத்தில் ஓடாது, அரசு தோல்வியில் தான் போய் முடியுங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த போராட்டம்.